ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இனிமே வந்துட்டு நான் வந்துட்டு 6 மணி காலையிலேருந்து வீடியோ 10 மணி வரலையும் லைவ் போட போகிறேன். தயவு செஞ்சு வாங்க, சப்போர்ட் கொடுங்க நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்துட்டு பால்காரங்க வீட்டில் புதுசாக மாடு கன்று போட்டிருந்துச்சு. ஸோ சீம்பால் நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ அதை திரட்டி பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு எங்கிட்ட பெரிய பாத்திரம் இல்லை. நாங்கள் 4 பேர் தானே, 3 பேர் தான் வீட்டில் இருப்போமா, குட்டி குட்டியாக தான் இருந்தது. அதுக்கு வந்து பெரிய கடாய் இருந்தது. அதில் எடுத்து ஊற்றிட்டேன், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு. ஸோ ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டேன். தயவு செஞ்சு சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நண்பர்களே. ஷார்ட்ஸ், வீடியோஸ், லைவு, சூப்பர் சாட், மெம்பர்ஷிப், இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ லைட்டாக சூடு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் பால் இருக்கும். இது 4 லிட்டர் பால் இருக்கும். ஸோ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு கூட செய்யலாம் கொஞ்சம் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம். பட் அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். அதனால் வந்துட்டு நான் அப்படியே தான் செஞ்சேன். ஸோ அதனால் டைம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கிளறி விடாமல் விட்டுட்டேன். பால் ஊற்றின உடனே அது கொஞ்சம் அடியில் பிடிச்சிருச்சு. அதனால தான் அது கொஞ்சம் பிளாக்காக வருது. நோண்டி விட்டேன், கரண்டியால் போட்டு தேய்ச்சி விட்டுட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சிடுச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம் வேணா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். பட் நான் வடிகட்ட மாட்டேன், ஏன்னா அந்த சத்தெல்லாம் போயிடும் அந்த தண்ணியில். ஸோ ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் இவ்வளோ வச்சுருந்த பால் இவ்வளோ ஆயிருக்கு. இதில் வந்துட்டு கொஞ்சமாக அவுள் போட்டிருக்கலாம். நான் கொஞ்சம் நிறையவே போட்டேன், ஏன்னா பசங்க 2 நாளைக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நாட்டு வெல்லம், ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். ஸோ இந்த டைமிங்கில் வந்துட்டு கொஞ்சம் வெல்லம் உடச்சி போட்டேன். என்கிட்ட வெல்லம் நாட்டு சக்கரை கம்மியாக இருந்தது. ஸோ வெல்லத்தையும் போட்டுக்கிட்டு வெல்லம் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய விடும். ஸோ இது வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு ட்ரையாவை. ஸோ கொஞ்சமாக வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஸ்வீட்டை கொஞ்சம் அதிகமாக்கி காட்டும். அதனால் ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. அப்பப்போ கிண்டி மட்டும் விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். பால் அப்படி தான் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருந்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக முன்னாடி பால் வச்ச உடனே அடியில் பிடிச்சிச்சு. அதுதான் அந்த ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்குல்ல அது. ஸோ நான் கொஞ்சமாக அவுள் போட்டுருந்துருக்கலாம். கொஞ்சம் நிறைய போட்டுட்டேன். 2 வாட்டி வேறு போட்டுட்டேன் நான். ஸோ அதனால் நிறைய செஞ்சுட்டேன். பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ப்ரௌன் அவுள் இருந்தது போட்டேன். நீங்கள் அவுளே போடாமல் அப்படியே கூட ட்ரையாகவே விடலாம். எல்லோரும் அந்த பன்னீர் மாதிரி சாப்பிடுவாங்க, அப்படியே இட்லி தட்டில் போட்டு அவிச்சு. எனக்கு அது பிடிக்காது. ஸோ அவல் போட்ட உடனே தண்ணி கொஞ்சம் இழுத்துரும் அவள். நான் பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் வேற போட்டுட்டேன். கொஞ்சம் நிறையவே போட்டுட்டேன். ப்ரௌன் அவள் தானே, உடம்புக்கு நல்லது தான். இந்த தண்ணி எல்லாம் பசங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, சத்தான பால் இல்லையா. அதனால் வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணோம் அவள். ஸோ வெறும் அவள் தான், அப்படியே க்ளீனான அவள் தான், டிமார்ட்டில் வாங்கினது. ஸோ ப்ரௌன் அவள் போட்டிருக்கேன். நீங்கள் அவளே போடாமல் அப்படியே செய்யலாம். பட் நான் வந்து ஏன் செய்யலைன்னா, பசங்களுக்கு அவளும் வந்துட்டு ஹெல்த்தி, அந்த தண்ணி வந்துட்டு ட்ரையாக அது ரொம்ப வந்துட்டு அந்த அவளுக்குள்ளே இழுத்துக்குச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் போடலாம். ஏலக்காய் தூள் போட்டால் சுத்தமாக எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ ஒரு வெள்ளை கட்டி மட்டும் கரையாமே இருக்குது. ஸோ நல்லா பவுட்ரு பண்ண ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. வேணும்னா முந்திரி, திராட்சை, நெய் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். பட் நான் அவ்வளோ போட்டால் திகட்டும். அதனால் வந்துட்டு லைட்டாக தான் போட்டுட்டு ஏலக்காய் தூள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு நல்லா கிளறி இன்னும் கொஞ்சம் கூட வைக்கலாம். நம்ம இன்னும் ப்ரௌனாக ஆகும் நிறைய நேரம் வச்சுருந்தா. பட் வேண்டாம், இதுவே வந்து முட்டை பொரியல் மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, தண்ணியே கிடையாது. ஸோ சூப்பராக வந்துருச்சு. வாங்க சாப்பிட்லாம். நான் வந்துட்டு செஞ்சுட்டு கொஞ்சமாக சாப்பிட்டேன். நான் இந்த பால் வாங்க போகும்போது எப்போதுமே வந்து நம்ம வந்து சீம்பால் வாங்கும்போது பச்சரிசியும் வெல்லமும் கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வரணும். ஸோ நான் வந்துட்டு வெல்லம், பச்சரிசி கொடுத்தேன். அப்புறமா பால் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன். அது ஊரில் வழக்கம், அது எதுக்குன்னெலாம் எனக்கு தெரியாது. பட் ஊரில் பழக்கம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ வாங்க சாப்பிட்லாம். இது சீம்பால் செஞ்சுருக்கேன், திரட்டி பால். சும்மா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சாயந்தரம் பசங்களுக்கு இது தான் ஸ்நாக்ஸ். இன்றைக்கி 2 நாளைக்கு இது தான் ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.